கந்தன் மலை இந்த டைட்டில் அனௌன்ஸ் பண்ணதிலிருந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக வீரமுருகன் செய்வார் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஏனென்றால் அவர் ஒன்று கிழக்கு என்ற திரைப்படம், அதில் அந்த ட்ரெய்லர் முதல் ரிலீஸ் ஆகும்போது அவருக்கு என்னென்ன பிரச்சனை வந்தது எல்லாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பும் இல்லை. அவர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தலைமறைவாக வாழ்ந்தார். ஏன்னா சிறுபான்மை என்ற பேரில் இந்த திராவிட கட்சிகள் நம்மளை நசுக்கிக் கொண்டிருக்கிறது. அதற்காக அவர் ஒழிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை வந்தது. இருந்தும் வெளியே அந்த படத்தை ஒவ்வொரு தியேட்டருக்காக அவர் எவ்வளவு ரிலீஸ் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்பது எனக்கு தெரியும். என்ன பார்த்தார், எங்கள் இந்து முன்னோட நிர்வாகிகள் பார்த்தார். அப்பவும் எங்களால் எதுவுமே பண்ண முடியல. கடைசியில் நமது தாமரை டிவி அதை ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய, அதாவது ஒரு திரைப்படம் யூடியூப் சேனல் ரிலீஸ் பண்ணி ஜெயிக்க முடியும் என்று காட்டிய படம் தான் அந்த கிடுகு. அதுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்தது. ஏன்னா அதுல இருந்து நிறைய ஒரு கான்ட்ரவர்சியான இந்துக்கான சப்ஜெக்ட் நிறைய வந்துட்டு இருக்குது. அதுவும் இந்த படத்தின் கதையின் நாயனாக மதிப்புக்குரிய அண்ணன் எச் ராஜா அவர்கள் நடித்திருக்கிறார். ஏன்னா கந்தன் மலைக்கான ஒரு தலைவன் நமக்கு தேவை என்பதை இந்த ஆடியோ இந்த மொழிநாடாவின் வீடியோவில் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த படத்தில் இந்த அளவுக்கு வெளியே வரும் என்பது மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா 2-3 ஷார்ட்ஸ் அதில் போட்டிருக்காங்க. அதை போலீசார் மடக்குவதெல்லாம் லைவாகவே போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த திருப்பூர் விஷயத்தில் நான் ஒரு ட்வீட் பண்ணி போட்டேன். நவாஸ் கரிக்கு எதிராக அவர் பிரியாணி சாப்பிட்டார் இல்லையா, இந்த ஷார்ட்டை பார்த்தா ஞாபகம் வச்சு. அவர் திருப்பரங்குன்ற மலை எங்கள் மலைன்னு பிரியாணி அங்கே சாப்பிட்டாரு. அப்போ வேங்க வயலில் போய் பீ தண்ணி குடிப்பியான்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு ஒரு என்னை வச்சு படியாச்சு. அப்புறம் இன்னொரு வாட்டி எங்கள் திருப்பரங்குன்ற மலையை இன்னொரு அயோத்தி ஆக்க வேண்டாம்னு போட்டேன். ஒரு 8 கேஸை போட்டு விட்டாங்க. நானும் வீரமுருகன் மாதிரி மறுபடியும் ஒரு 21-20 நாள் தலைமுறைவாகி முன்ஜாமீன் வாங்கி வெளியே வந்துட்டேன். 2 வாட்டி உள்ள போயிட்டோம், 3 வாட்டி போகக்கூடாது இருக்காதான். ஸோ சிறுபான்மையின பேரில் நம்மளை நசுக்கப்படுகிறது. அதற்கு ஏற்றால் போல் இந்த தர்ம போராளி எச் ராஜா போன்ற அண்ணன் எச் ராஜா போன்றவர்கள் இதே மாதிரி திரைப்படங்களுக்கு ஊக்குவிக்க வேண்டும்.